வெல்கம் டு ஜேபிஸ் தாட்ஸ். இன்னிலேருந்து ஒரு புதிய கேலண்டர் பதிவு போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அது கூட சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். டெய்லியுமே இந்த கேலண்டர் பதிவு போட்டுடலாம். ஒருவேளை போட முடியலை அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த நாள் சேர்ந்து வரனால இந்த கேலண்டர் பதிவை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேலண்டர் வரி என்ன அப்படின்னா, உன்னால் முடியும் என்று நம்பி முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே. இது 1ஆம் தேதி பதிவு 1/1/2025. எல்லாருக்குமே தெரிந்த வரி தான். அதனால் எல்லாருமே நம்பி முயற்சி பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். எந்த வேலை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. ஆசோலேஷன் வேண்டாம், கான்ஃபிடென்ட்டோடு நல்லபடியாக செய்யணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எல்லா வேலையும் வெற்றியை பார்த்துடலாம். செகண்ட், நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, டெய்லி போட முடிஞ்சால் போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா இதே மாதிரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான பதிவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2ஆம் தேதி, வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவுக்கு வரும் ஒரு கலை. 2/1/25 ஒரு அருமையான பதிவு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லோரும் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஏஜில் இருப்பீங்க எல்லாருமே. உங்களுடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க, 10ல் இருப்பீங்க, 20ல் இருப்பீங்க, 30ல் இருப்பீங்க. இப்படிலாம் வரிசையாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். அதே மாதிரி தான் ஃப்யூச்சர்லேயும் ஃபாஸ்ட்டாக போகும். அதனால் இந்த குறைவான டைம் பீரியடில் நிறைய தகவல்களை சரியான முடிவெடுத்து வாழணும். நான் தினமும் இதே மாதிரி பதிவை போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவை பார்க்கலாம். நான் போடுற இந்த பிளான் ரொம்ப பக்கா பிளானாக இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நல்லா சேமிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறு சேமிப்பின் அடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் போட்டிருக்கேன். அதை பற்றியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம். அதாவது நான் எப்படி எழுதி வச்சுருக்கிறேன் அப்படின்றத தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். இது ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் காமிக்கிறேன். இனியும் உள்ள பதிவில் வேறு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, நான் என்னோடய சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம இப்படி தான் எழுத ஆரம்பிப்போம். அதாவது டிசம்பரில் இந்த மாதிரி பிளேஸில் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற கொண்டு பெர் டே, அதாவது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மேட்ரு நான் எழுதியிருக்கிறேன். அதில் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எழுதியிருக்கேன். இது ஜஸ்ட்டு என்னோடய கையில் உள்ள அமௌண்ட்டு மட்டும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனுக்காக நான் இந்த 1 மந்த்துக்கு என்ன பண்ணேன் அப்படின்றத தனித்தனியாக எழுதி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சைடில் பாருங்கன்னா, நான் யாருக்கு அமௌண்ட் கொடுத்தாலும் சரி, 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதனால் அதுக்கப்புறம் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். சரி 5 ரூபா தானே, 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாலாம் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 ரூபா 10 ரூபா அசால்ட்டாக இருந்தோம்னா 500 ரூபா 1000 ரூபா 2000 நம்மளோட அசால்ட்டு வரும். அதனால் நம்ம பங்க்சுவலாக எல்லாத்துலேயும் மெயின்டைன் பண்ணணும். அதே போல் வாங்கினவங்ககிட்டே கரெக்டாக கொடுத்துடணும். டேட் வைஸாக பாருங்கள், டேட் போட்டு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், ஆட்டோக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். வீட்டில் உள்ளவங்களும் நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் சரி டேட் வைஸாக நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், மிச்சம் மீதி எவ்வளோ நம்ம கையில் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு எழுதி பழகுங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நிறைய ஐடியா தோணும். எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படின்ற ஐடியா தோணும். எவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு தெரியும். பாருங்கள், ஒரு நாள் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் ஃப்ளவர் போட்டு டோட்டலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இதே மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டில் இந்த சைடில் உள்ளதெல்லாம் நம்ம எங்கே எதுக்காக காசு கொடுக்குறோம், எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி சின்னதை எழுதி வச்சுருக்கேன். இப்படி எழுதுகிற மூலமாக நிறைய விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், எக்ஸாம்பிள் சிரிக்கக்கூடாது. எழுந்த பழம் போட்டிருக்கேன்னா வெறும் 20 ரூபா போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கலாம், நம்ம வாங்காத பழத்தை வாங்கி சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும். ஸோ நம்மளோட ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா பேலன்ஸ்டு டயட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா வேகமாக சொல்லிகிட்டே போகிறாங்களே, புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியணுன்றதுக்காக தான் நான் டேட் வைஸாக வரிசையாக காமிச்சிட்டே வரேன். ஒரு நாளும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மந்த் எண்டில் நம்மளே டோட்டல் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தா தான் ஓகே, நம்ம இவ்வளோ அளவுக்குள்ளே நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, 31st வரை எழுதியிருக்கேன். ஆனால் நான் கிராண்ட் டோட்டல் பண்ணலை. இது மினிமம் அமௌண்ட்டு மட்டும்தான். நான் சிங்கிள் யூஸ்க்கு மட்டும் இதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபேமிலி இதெல்லாம் இதில் ஆட் பண்ணவே இல்லை. ஃபேமிலி இதை தனியாக ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.
ஆனால் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சராக கொண்டு வரணும். இந்த மாதிரி எழுதும்போது தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஒரு புது ஐடியா தோணுச்சு. நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னென்னா குழப்பம். நம்ம வந்து ரிசீவ்டு போட்டிருக்கோமா, இந்த ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், இவ்வளோ சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தனியாக போடணும். அதனால் பெரிய ரவுண்டாக போட்டு நோட்டவே ஒரு அலங்கோலமாக ஆக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வைஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். இதே மாதிரி நல்ல நீட்டான ஒரு ஸ்கேல் பென்சில் எடுத்து போட்டுக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ்னால ரொம்ப போட முடியாது, நான் கொஞ்சம் அமௌண்ட்டு மட்டும் போட்டிருக்கேன். இதை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுனால நம்ம போட்டு நம்மளோட சேவிங்ஸையும் நம்மளோட மற்ற இதையும் காமிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காமிக்கும்போது தான் ஓகே நம்ம வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெளிவாக தெரிய வரும். ஃபஸ்ட்டு டேட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கையில் எவ்வளோ ப்ரீவியஸ் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். பர்டிகுலர்ஸ் என்னென்ன இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு போடணும். எக்ஸ்பென்சஸ் வந்து 3 காலம்ஸாக டிவைட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஹோல் ஹவுஸ், அதாவது வீட்டுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதே போல் சேவிங்ஸ்க்காக எவ்வளோ சேவிங்ஸ் அப்படின்னாலும் அது வந்து எக்ஸ்பென்ஸ் நம்ம கையை விட்டு வெளியில் போயிடும், அதனால் கையில் அமௌண்ட் இருக்காது. ஸோ அதையும் ஒரு எக்ஸ்பென்ஸ் கணக்கில் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ்க்காக போட்டுக்கணும். இது தவிர வேறு எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் லோன்ஸு இதெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த இதையும் நம்ம எக்ஸ்பென்ஸில் கொண்டு வரணும். அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸில் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்ஸவே வந்து 4-5 காலம்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிக்கிட்டு இதில் இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லைனா எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஹோல் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து அந்த லோன்ஸ் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி. ஏன் இதை வந்து எக்ஸ்பென்ஸை டிவைட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட வீட்டு செலவு மட்டும் தனியாக எவ்வளோ பண்ணுறோம், நம்மளோட சேவிங்ஸ் செலவு மட்டும் தனியாக எவ்வளோ பண்ணுறோம், ஸ்கூல் செலவு மட்டும் ஒரு இயருக்கு எவ்வளோ பண்ணுறோம், லோனு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து போடும்போது தான் இதுக்கான அமௌண்ட்டு இதுலேருந்து இவ்வளோ குறைக்கலாம் அப்படின்றது விஷயம் தெரிய வரும். இல்லைனா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஈவன் 4-5 காலமாக கூட நீங்கள் டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் டோட்டல் அப்படின்னா டெய்லி பேசிஸில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெய்லி பேசிஸ்னால் இப்போ நான் வந்து டோட்டலாக இந்த 2100 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 1000 ருபீஸ் செலவாகுது அப்படின்னா இங்கே கிராண்ட் டோட்டல் 3100 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டோட்டலாக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ அடுத்த டேட்டுக்கு 2ஆம் தேதி போடணும், 3ஆம் தேதி போட்டு ஒரு நாளும் என்ன ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி அந்த அமௌண்ட்டு ஈவன் 5 ரூபாயாக இருக்கலாம், 2 ரூபாயாக இருக்கலாம், 1 ரூபாயாக கூட இருக்கலாம், அதை கண்டிப்பாக நம்ம எழுதணும். இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டை வச்சு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட முடியாது. இது தெரியணும் எல்லாருக்காகவும். இது மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படிலாம் சேவிங் பண்ணலாம், எதுலெல்லாம் குறைக்கலாம், எதில் குறைக்க முடியாது, நம்ம கையில் எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த ஒரு மெசேஜ். ஓகேங்களா? இதில் நம்ம பேலன்ஸ்லேயும் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டுட்டு இதை பெருசாக ஆக்கி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வெளில கொடுக்குறது வர்றது மற்ற எல்லாத்தையுமே இதை பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி காலத்தை போட்டு வச்சு அதுக்கான ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணோம்னா we can achieve ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய விதங்கள் இருக்குது, சேமிப்புலேயும் நிறைய விதங்கள் இருக்குது. ஒரு சின்ன சேமிப்பு நான் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் நான் போட்டு விட்றேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கேளுங்க, நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தேங்க்யூ. அடுத்த காலண்டர் பதிவுடன் நாளை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.